வெல்கம் பேக் டு என்எஸ்கே இன்டீரியர்ஸ். நம்ம என்எஸ்கே இன்டீரியர்ஸ் என்ன பார்க்க போறோம்னா, நான் வேலைக்கு ஆள் கேட்டீங்களா? ஆமாண்டா, நான் 2 பேர் கூப்பிட்டு வேலைக்கு. நாங்கடா 2 பேரை கூப்பிட்டேன், ஒருத்தன் தான் கூப்பிட்டேன் நானு. 2 பேரும் சொல்லிட்டேனா வந்துட்டாங்க. 2 பேரும் வேலைக்கு யார் வேணும் பாத்துட்டு எடுத்துக்கணும். அப்படியா? கூப்பிடு. நோ நோ, வாங்கண்ணா வாங்கண்ணா. சரி, அவனுக்கு வரட்டும், நீ உட்கார்றா. டேய், நம்ம கடைக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு இப்ப நான் கொஞ்சம் கேள்வி கேட்பேன். நீ எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? பையா, நீ எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? பையா, எனக்கு 350 ரூபா கொடுத்தா போதும் பையா, ப்ராஃபிட். காலைல எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவீங்க? காலைல 9 மணி வந்து 6 மணிக்கு போவோம். நடுவுல 1 hour ரெஸ்ட் பண்ணுவோம். பையா, நீ காலைல எத்தனை மணிக்கு வருவ? பையா, 7 மணியோ 8 மணியோ, நடுவுல ரெஸ்ட் கூட தேவையில்ல. சாயங்காலம் சாவி குத்தனா இங்க பத்து தூங்கிடுவேன், ப்ராஃபிட். டேய், அந்த ஸ்டூல் ஏறா. நான் இந்த மாதிரி ஸ்டூல் செய்ய உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? தம்பி, இந்த மாதிரி ஸ்டூல் செய்ய எனக்கு தேக்கு மரம் மட்டும் கொடுங்க. இதே மாதிரி அடிச்சு பல பழந்து கொடுத்துருவேன் உங்ககிட்ட. பையா, இந்த மாதிரி ஸ்டூல் செய்ய உனக்கு என்ன தேவைப்படும்? பையா, காட்டு மரம் குத்தா கூட பரவாயில்ல, இதே போல ஸ்டூல் செஞ்சு பாலிஷ் பண்ணி தேக்கு மரம் போல குத்துருவோம், ப்ராஃபிட். இதை விட அங்க 1.5 அடி ஸ்டூல் செய்யணும், அதுக்கு என்ன பொருள் தேவைப்படும் உங்களுக்கு? தம்பி, இந்த ஸ்டூல் செய்யறதுக்கு 1/4 குழி மரமும் 100 கிராம் ஆனியம் 100 கிராம் பேஸ்ட் கொடுத்தா 1/2 நாள் அடிச்சு கொடுத்துருவோம் தம்பி. பையா, 1.5 அடி ஸ்டூல் செய்ய உனக்கு என்ன பொருள் தேவைப்படும்? 4 மரமும் 4 ஆனியம் கொடுத்தா போதும், எச்ச தொட்டு அடிச்சு ஸ்ட்ராங்கா கொடுத்துருவேன், ப்ராஃபிட். நோ, நாளைக்கு காலைல வேலைக்கு வந்துருந்தா. சரி தம்பி. பையா, அவனுக்கு மாதிரி போட்டி கூட சொல்றீங்க. எனக்கு காசு பணம் முக்கியம் இல்ல, கஸ்டமர் தான் முக்கியம்.